அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம்மளுடைய முதல் உரையான இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக அமைத்துக் கொள்வோம் என்கின்ற தலைப்பின் கீழ் மனிதர்களுடைய வாழ்க்கை இந்த உலக விஷயத்தின் மீது கவனமுடையவர்களாக ஆகிவிட்டோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமைதான் சிறந்தது என்பதை உங்களுக்கு எடுத்து கூறிய விஷயங்களையும், அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்தான், அதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலக வாழ்க்கை எப்படி ஒரு செத்த ஆட்டிற்கு சமம் என்பதை சொல்லி காட்டினார்கள். அதனுடைய விளைவாக நபி தோழர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் இழந்து சொர்க்கத்திலே ஒரு மரத்தை அடைவதற்காக அபுதஹதாவுடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையெல்லாம் நாம் சென்ற உரையிலே பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மனிதர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறான். அத்தியாயம் 61 10வது வசனம், அதாவது அணிவகுப்பு அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துல 10வது வசனம் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். துன்புறுத்தும் வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா? அதோடைய தொடர்ச்சி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த வியாபாரம் எப்படியாப்பட்டது தெரியுமா? யார் அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய தூதரை நம்பி தன்னுடைய உடலாலும் செல்வத்தாலும் அதற்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுகிறார்களோ, உடல் உழைப்பு ஒட்டுமொத்த உயிரை கொடுத்தாவது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாரி வழங்கியாது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி யார் செலவிடுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அந்த வியாபாரம் தான் என்ன வியாபாரம்? உங்க உடலை வைத்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிட வேண்டும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வியாபாரம் என்று சொல்லி காட்டுகின்றான். ஏனென்றால் இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடன் இருந்த நபித்தோழர்கள் இந்த வசனங்களை கேட்டதுடைய வெளிப்பாடாக அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்துடைய, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலகட்டத்துல முஅத்தா எனக்கூடிய ஒரு போர்க்களம், முஅத்தாங்கிற ஒரு இடத்துல நடக்கிறதுனால அந்த போர்க்களத்திற்கு பேரு முஅத்தா. அந்த போர்க்களத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் 3000 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போர்க்களத்திற்கு 3000 சஹாபாக்களை அனுப்பி வைப்பதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் சில முன்னறிவிப்புகளை செய்யறாங்க. என்ன மாதிரியான முன்னறிவிப்பை செய்யறாங்க? சையத் பின் ஹாரிசா தலைமையிலே இந்த இஸ்லாத்துடைய கொடியை ஏற்றி சையத் பின் ஹாரிசா போரை துவங்குவார்கள். அவர்கள் ஒருவேளை கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபிர் இப்னு அபு தாலிப் இந்த இஸ்லாத்துடைய கொடியை ஏற்று அந்த முஅத்தாவுடைய களத்திலே போரை துவங்குவார். ஜாஃபிர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா இந்த இஸ்லாத்துடைய கொடியை ஏற்று அந்த போர்க்களத்தை துவங்குவார். அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு செல்வதற்கு முன்பாடி ஹாரிசா கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபிர் ரலியல்லாஹு போற கையில இஸ்லாத்துடைய கொடி எடுத்து பயணிக்கணும். ஜாபிர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா நீங்கள் இஸ்லாத்துடைய கொடியை ஏற்று போரை நடத்தணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்கிறார்கள், ஒருவர் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்தவர். ஏனென்றால் இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த முன்னறிவிப்பை செய்தாலும் அது நிறைவேறக்கூடியதாக இருந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி உஹதுடைய போர்க்களத்துல கூட அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் எனக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல முதல் நபராக அவர்தான் அந்த போரிலே கொல்லப்பட்டார். இதே மாதிரி முஅத்தாவுடைய களத்திற்கு செல்லும் பொழுது 3 நபித்தோழர்கள் தலைமையிலே அந்த போருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கிளப்பி விடுறாங்க. 3000 சஹாபாக்கள் கிளம்புறாங்க. அங்க முஅத்தாங்கிற இடத்தை அடைந்த உடனே எதிரிகளுடைய படை, அப்பதான் அவர்களுக்கு தெளிவு வருது, எதிரிகளுடைய படை 2 லட்சம் பேர். மலைக்கும் மடுவுக்கு மத்தியில் உள்ள ஒரு வித்தியாசம். 2 லட்சம் பேரை எதிர்கொள்ள வெறும் 3000 சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர்
முஅத்தாங்கிற இடத்திற்கு அனுப்புறாங்க. அப்படியே சகாபாக்கள்லாம் சிந்திக்கிறாங்க, ஒரு மசூரா வைப்போமே, ஒரு மசூராவை கூட்டி ஒரு ஆலோசனை செய்வோம் அப்படின்னு பேசப்படுது. என்ன மாதிரியான ஆலோசனை தெரியுமா? நம்ம 3000 பேர் இருக்கோம், எதிரிகளுடைய படம் 2 லட்சம் பேர், சாத்தியமே இல்லாத ஒரு கூட்டம், எதிர்கொள்ளணும்னு வந்திருக்கிறோம். நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு மசூராவை கூட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி ஆயுதத்தை கேட்க வராமா, இல்ல இன்னொரு கொஞ்சம் சகாபாக்களை படை வீரர்களை கேட்போமா, இப்படின்னு பண்ணலான்னு ஒரு ஆலோசனை பண்ணி உட்காரலான்னு வர்றாங்க. வந்த உடனே அப்துல்லா இப்னு ரவாஹா கேட்கிறார், அந்த கூட்டத்தை கூட்டினவனே, அந்த மசூராவை கூட்டினதும் அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்றாங்க, எல்லா நபித்தோழரை பார்த்து, நம்மளாம் போருக்கு எதை நம்பி வந்தோம்? நம்மள்கிட்ட உடல் பலம் இருக்கிறது என்று நம்பி போருக்கு வந்தோமா? நம்மள்கிட்ட படை வலிமை இருக்குன்னு நம்பி வந்தோமா? ஆயுத பலத்தை நம்பி போருக்கு வந்தோமா? இல்லை அல்லாஹுவை நம்பி இந்த போர்க்களத்திற்கு வந்தோமா? எதை நம்பி வந்தோம்? நம்ம எதற்கு இந்த மசூரா? ஏன் உட்கார்ந்து யோசிக்கணும்? வாங்க களத்திற்கு போவோம், அல்லாஹுவை நம்பி வந்துட்டோம், களத்தை எதிர்கொள்வோம்ங்கிறத அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன மாத்திரமே படை போருக்கு தயாராகுது. போர்க்களம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படின்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஅத்தாவுடைய போர்க்களத்தை நேரடியாக அவர்கள் கண் முன்னாடி காட்டுறாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயங்களை நேரா லைவ் பார்ப்போமே, அதே போல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுது. அந்த முஅத்தாவுடைய களத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, போர்க்களம் துவங்கிருச்சு, சகாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம். இங்க பாருங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா இப்ப இஸ்லாத்துடைய கொடியை ஏற்றி அவர் போர் புரிந்து போய்கிட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார். இப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துடைய கொடியை ஏற்றி போர் புரிகிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹுடைய வலது கை வெட்டப்படுது. உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அந்த இஸ்லாத்துடைய கொடியை இடது கையில தூக்கி போர் புரிகிறாங்க. அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய இடது கையும் வெட்டப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் இது அப்படியே லைவா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. எப்படின்னா, கூட இருந்த சகாபாக்கள் கண்ணு முன்னாடி வெட்டப்படுது. இங்க அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் மல்க சொல்லிட்டு வர்றாங்க செய்திய. ஜாபிருடைய வலது கையில கொடியை ஏந்தி போர் புரிஞ்சாரு, அவர் வலது கை வெட்டப்பட்டுருச்சு. இடது கையில ஏந்தி போர் புரிகிறார், இடது கையும் வெட்டப்பட்டு விட்டது. இந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய உடல் வந்த உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், முஅத்தாவுடைய களத்திற்கு பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய உடலை பார்த்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஜாபிருடைய உடல்ல வலது கை வெட்டப்பட்டு பிறகு இடது கையும் வெட்டப்பட்ட பிறகும் அவர்களுடைய முதுகு பகுதியில் ஒரே ஒரு காயம் கூட இல்லை, 90க்கும் மேற்பட்ட காயம் அவருடைய முகத்திலிருந்து உடம்புடைய நேர முன்பகுதியில மட்டும்தான் 90க்கும் மேற்பட்ட காயம். இவ்வளவு வெட்டுக்கள் பட்டும் அவர் புறமுதுகு காட்டல. இதைத்தான் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜாபிருடைய மரணத்திலே இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. அதற்கு பிறகு இஸ்லாத்துடைய படை அப்துல்லா இப்னு ரவாஹாவுடைய தலைமையிலே இந்த இஸ்லாத்துடைய கொடியை தூக்கி போரை துவங்குறாங்க. துவங்கின மாத்திரம் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்களும் கொல்லப்பட்டு விடுகிறார்கள். அப்படியே படை மீண்டும் என்ன பண்ண, அல்லாஹ்வுடைய தூதர் 4வது ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலே சைபுல்லா எனக்கூடிய அல்லாஹுவின் போர்வாள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் போற்றப்பட்ட காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துடைய கொடியை ஏந்தி 4வதாக அந்த போரை கண்டினியூ பண்றாங்க. பண்ணதுடைய விளைவாக 3000 சஹாபாக்களுடைய வீரத்திற்கு மத்தியிலே 2 லட்சம் படையும் சிதறடிக்கப்படுகிறார்கள் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு. இஸ்லாமிய வரலாற்றிலேயே அதிகமான மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தது எப்பன்னு தெரியுமா? இந்த முஅத்தாவுடைய போர்க்களத்திற்கு பிறகு கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஏன்னா வெறும் 3000 பேரு 2 லட்சம் பேரை எடுத்து அடிச்சு கொள்றாங்கன்னு சொன்னா இது சாதாரண ஒரு படையினால முடியுமா? இது அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய ஒரு கூட்டம் என்பதை மக்கள் விளங்கியதோடைய விளைவாக கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வர்றாங்க. முஅத்தாவுடைய போருக்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்த கூட்டம் மிக பெருசு. இந்த போர்க்காலத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்
ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஜனாசாவை பார்த்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹுக்கு 2 கை வெட்டப்பட்டிருக்கு தெரியுமா? இதற்கு பதிலாக அவர் ஜிப்ரீலுடனும் மீகாயிலுடனும் 2 கைக்கு பதிலாக 2 ரெக்கை கொடுக்கப்பட்டு சொர்க்கம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஜாபிர் ரலியல்லாஹுக்கு அருள் செஞ்சிருக்கான். 2 கையும் வெட்டப்பட்டுருச்சுல, அதுக்கு பிறகு அல்லாஹ் 2 ரெக்கைகளை கொடுத்து சொர்க்கத்திலே அவர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு. பின்பு ஜாபிர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு விசாரிச்சு நேர்ல போறாங்க. போனா அவருக்கு 2 ஆம்பளை பிள்ளை இருக்குது. 2 பிள்ளையோட நிலைமை, மனைவியும் ஒரு சின்ன வயசு ஆளு, சின்ன சின்ன 2 குழந்தைய விட்டுட்டு ஜாபிர் ரலியல்லாஹு போர்க்காலத்துல இறந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போய் பார்க்குறாங்க வீடு. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் சின்ன வயசுல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, 2 பிள்ளைய விட்டுட்டு சொன்னா அந்த குடும்பத்துடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்படியே அவங்க அப்படியே ஒரு படட்ட தலையோட அப்படியே அந்த பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பாவியா. அல்லாஹ்வுடைய தூதர் போய் 2 பேரையும் மடியில எடுத்து போட்டு கெட்டி பிடிச்சி அப்படியே பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சது ஜாபிர் ரலியல்லாஹுடைய மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னைய விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு 2 குழந்தை இருந்துச்சு, நாங்க எவ்வளவுக்கான சிரமத்துல இருக்கிறோங்கிற மாதிரி அந்த அம்மா பேச வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹுடைய இந்த 2 குழந்தைகளுக்கும் நான் புரிஞ்சுக்கிறேமா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த 2 குழந்தைக்கு நான் இந்த உலகத்திலேயே நான் பொறுப்புதாரி, மறுமையிலேயே நான் பொறுப்புதாரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தியாகம்னு சொன்னா சஹாபாக்களுடைய தியாகம் இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக வச்சுட்டு போனாங்க. அவர்களுடைய மரணம் அடுத்து அவருடைய பிள்ளைகள் வரைக்கும் மறுமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பேற்கிறாங்க. மறுமை வெற்றிக்கான ஒரு பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபிர் ரலியல்லாஹுடைய தியாகத்திற்காக அவர்கள் குழந்தைகளுக்கும் பொறுப்பேற்கிறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களுடைய தியாகத்திற்கு ஏற்ப அல்லாஹ் பல வசனங்களை திருமறை குர்ஆன்ல இறக்கியிருப்பான். இதே ஒரு சம்பவம், ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு கடுமையான பசியா இருக்குது, என்னால பசி தாங்கவே முடியல, ரொம்ப பசியா இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உடனே ஒரு தோழரை அனுப்பி என் வீடுல கேட்டு வாப்பா, எங்க வீட்டுல ஏதாவது உணவு இருக்கான்னு போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுக்கு வீட்டுக்கு போறாங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லா மனைவிமார்களுடைய வீட்டுல இருந்து வந்த வார்த்தை, வல்லாஹி மா இந்தி மா ஆன், எங்க வீட்டுல அல்லாஹ் மீது சத்தியமாக தண்ணியை தவிர எந்த உணவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அந்த நபி தோழருக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கக்குள்ள அன்சாரி தோழர் ஒருவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த விருந்தாளியை நான் வேணா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சரி கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட்டிட்டு போன மாத்திரம் மனைவிட்டையும் சொல்லலைங்க, வந்ததுமே சொல்லிட்டாரு. போனதும் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு விருந்தாளி வந்தாரு, அவர் பசியோட வந்திருக்காரு, நான் நம்ம வீட்டுல உணவு இருக்குன்னு கூட்டிட்டு வந்திருக்கிறேன், என்ன வச்சிருக்கே வீட்டுலன்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்க 2 குழந்தைக்கு மட்டும்தான் உணவு இருக்குது, மற்ற உங்களுக்கு எனக்கு கூட உணவு கிடையாது, கொஞ்சம் போல ரொட்டி அந்த குழந்தைகளுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த நபித்தோழர் சொல்றாங்க, சரி நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுற மாதிரி காட்டி அவங்கள அப்படியே படுக்க போட்டுரு, அவங்க அப்படியே தூங்கிடட்டும், தூங்கினதுக்கு பிறகு இந்த விருந்தாளிக்கு அந்த உணவை கொடுத்துருவோமே. அந்த மனைவியும் சரின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த குழந்தைகள் தூங்க வைக்கப்பட்ட பிறகு அந்த வந்த விருந்தாளிக்கு தட்டை எடுத்து வச்சு அந்த உணவை எடுத்து வச்ச உடனே மனைவி என்ன பண்றாங்க, லைட் அமர்த்துற மாதிரி அமர்த்திட்டு இவங்களுக்கு ஒரு தட்டு அவங்களுக்கு ஒரு தட்டு, வெறும் தட்டுல சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா இவர் மட்டும் சாப்பிட்டாருன்னு சொன்னா என்னடா பக்கத்துல இருக்கிற சாப்பிடலன்னு அவர் வருத்தப்படக்கூடாதுல்ல, அவரு பசியோட வந்தார்ல, அவருக்கு வயிறு நிரம்ப உணவை கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் வெறும் தட்டை லைட் அமர்த்தி சைகை செய்து அவர்களுக்கு உணவளிக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில இவர்கள் இந்த இதற்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகைக்கு வரும் பொழுது லஹிகல்லாஹு அஸ்ஸவ ஜல்லா, அல்லாஹ் நீங்கள் செய்த காரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான், அல்லாஹ்வே சிரிச்சுட்டான்,
லஹிக்கல்லா, அல்லாவே சந்தோஷப்பட்டுட்டான். ஏன்னா நீங்கள் செய்த காரியம் அப்படியாப்பட்டது. அல்லாஹ் இதற்காக திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கிட்டான். எப்படியாப்பட்ட வசனம் தெரியுமா? அவர்களிடம் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் யாரு வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுல அவங்க எந்த ஒரு மன ரீதியாக எந்த ஒரு கஞ்சத்தனமும் கொள்ள மாட்டிக்காங்க. அவங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அவர்கள் தனக்கு பசி இருக்குது, தனக்கு தேவை இருக்குது, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க எடுத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் கஞ்சத்தனம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. எனவே அவர்கள் தான் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை அருளி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு சம்பவத்துல எதையாவது ஒரு சம்பவத்தை வச்சோம்னு சொன்னா கூட நம்ம தியாகம் செய்வோமா? போர்க்களத்துக்கு போறோம்னு சொன்னா நம்ம கொல்லப்படுவோம்னு சொல்லி அனுப்பப்பட்டால் நம்ம போயிடுவோமா? ஏன்னா நம்ம எப்படா கொல்ல போறோம்னு சொல்றாங்க, இந்த போர்க்களத்துல எப்படி நம்ம பின்வாங்குவது? இப்படி யோசிப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த முவத்தாவுடைய களத்துல 2 கை வெட்டப்பட்டு, இப்னு உமர் சொன்னாரே, 90க்கும் மேற்பட்ட அம்புகள் ஈட்டிகள் தன்னுடைய ஜாபிருடைய முன்பகுதியை கிழித்த பொழுதும் அவர் ஒருபோதும் புறமுதுகு காட்டல. அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்யக்கூடிய வியாபாரத்திலே சிறந்த வியாபாரம் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காமிச்சானே, அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்களுடைய உடலாலோ பொருளாலோ நீங்கள் செலவு செய்தீர்கள்னு சொன்னா, அதை தியாகம் செய்தீர்கள்னு சொன்னா அப்பதான் நீங்க வெற்றி அடைய முடியும். அப்படி இருக்கையில நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களுக்கு பொருளாதாரம் கேட்கப்பட்டால் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது? எனக்கு எக்கச்சக்கமான கமிட்மெண்ட் இருக்குது, பல கமிட்மெண்ட் இருக்குது. அல்லாஹ்வுடைய மறுமை எனக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் நமக்கு இருக்கா இல்லையா? அதை பற்றி நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த உலகத்திலே நான் அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் மறுமையை கம்பேர் பண்ணல செத்த ஆட்டுக்கு சமம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. நம்ம சென்ற உரையில் அதை நினைவுபடுத்தினோமே. அதை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை அற்பமானது என்பதை நாம் விளங்கி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தாலும் உடல் வலிமையாலும் நாம் அல்லாஹ்விடம் வியாபாரம் செய்யணும். யா இறைவா, இதை நான் உனக்காக செய்கிறேன், எனக்கு மறுமையை நீ கொடு, மறுமையில எனக்கு வெற்றியை கொடு என்பதை ஒவ்வொரு முஸ்லிம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.